ஞாபகம் வரணுமா மனு? நான் வந்து கொஞ்சம் 40 கிட்ட வந்தோடனே போனேன். 40 கிட்ட வந்து எத்தனை கிலோ போடணும் மனு? இதே அந்த ஸ்கூல் தெரியுமா மனு? அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்கு தெரியுமா? அதுக்குள்ளே போகிறோம். சரியா? போகலாம். போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிவ் போகலாம். லெஃப்ட் போட்டுக்கோ. ரிலாக்ஸ். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். மெயின்கிட்ட போகலாம். மெயின்கிட்ட போவோம். இந்தக்கா விட்டு இப்படி திருப்பி கால்வாசி கால் எடுத்தால் போகுதான். இப்படி மாற்றிக்கலாம். ஏன் ஆப்போசிஷன் தெரியுமா? வண்டி ஃபஸ்ட்டு கீர் போட்டேன். மூவ் பண்ணலாம். பிரேக் எப்படின்னா போகும். நம்ம ரோடு. மற்றபடி வேறு எந்த ரீசனுக்குமே ஆஃப் ஆகுது சாமி. கிளச்சுக்கு மட்டும் தான் ஆஃப் ஆகும். இந்த கிளச்சை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் போகும். பட் இப்படியெல்லாம் ஆஃப் ஆகிறதுக்காக ஃபீல் பண்ணாது. டக்குன்னு எக்ஸிலேட்டர், டக்குன்னு செகண்டு, தேர்டுன்னு ஓடிடணும். அந்த வண்டி ரேஸ் ஆகுது பார்த்தியா? இந்த டக்குன்னு செகண்ட் போட்டார் பார்த்தியா? அந்த மாதிரி நீ வந்து அந்த இடத்த விட்டு டிலேட் பண்ணிடும். அங்கே நடந்து அது முடிஞ்சிருச்சு. சரியா? யாரை தேடுற? இப்போ முக்கி பேசுகிறேன். போய்க்கிங்க. நாளைக்கு மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கேன். என்னமோ தேடிட்டு இருக்கீங்க. கேட்டால் ஃப்ரெண்டோட கடை இருக்கும். போகலாம் சாமி. நேர் கடைசி போய் ரைட்டு சாமி. நம்ம ரோடு அந்த கார் வருது இல்லை, இன்னும் நம்ம ரோட்டுக்கு வந்துடணும். போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணால் போவோம். இந்த டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாதுடா. நம்ம அந்த செகண்டில் டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம், மறுபடியும் டக்குன்னு கிளச்சை யூஸ் பண்ணுறோம். டக்குன்னு அந்த ஃபீல் இருக்கணும். பட் அதுக்கு டைமிங் வேஸ்ட் பண்ணினா அதுக்குள்ளே சார்ந்து இருக்கிறவங்க வந்து நம்மளை சிரமப்படுத்திடுவாங்க. புரியுதா? நம்ம ரோடு குழியே இருந்தாலும் ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டால் நம்ம அந்த குழிக்குள்ளே இறங்கி தான் ஏறணும். சரியா? ஏன்னா அவங்க பாவம் இல்லை, அவங்க நேர் ரோட்டில் கரெக்டாக வராங்க. நம்ம ரைட்டில் ஏறி அவங்களையும் சிரமப்படுத்தணும் இல்லையா? நிறுத்திட்டு அவங்க போனதுக்கப்புறம் நம்ம வரணும். கரெக்டாக? நம்ம ரோடு ரைட்டில் திருப்பணும். நம்ம ரோட்டில் வந்து தான் திருப்பணும். நம்ம ரோட்டில் தான் வரணும். இன்னும் நீ நம்ம ரோட்டில் தான் வரணும். ஹலோ, நான் ஒரு 9 மணிக்கு வந்துட்டுங்களா? ஒரு 9:05 அந்த மாதிரி பையனை ஸ்கூலில் விட்டு வந்துடுறேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வந்துடுறேங்க. வச்சுட்டுங்களா? ஓகே. நேராக போவாங்க. நேராக போய் லெஃப்ட்டு திரும்பின உடனே ரைட். ஓகே. பட் ஹாரன் அடிச்சிருக்கோம். போகலாம். கரெக்டாக போகலாம். கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். வெடுக்குன்னு எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு சாமி. இந்த ஸ்பீடை மெயினில் வச்சுக்கோ. இங்கே அந்த ரோட்டில் போகலாம். சரியா? நம்ம ரோட்டில் வரணும். வண்டி திருப்பலாம். இந்த ஸ்பீடுக்கு இப்படி பிடிச்சி வண்டி போகுதா? போயிட்டே இருக்க நிற்குதா? ஒன்றும் மறுபடியும் இப்போ கால்வாசி காலோடு வண்டி என்ன இது பண்ணும்? போகுதா? அப்படி பிடிச்சி இப்படி எடுத்து தான் போக வைக்கணும். கொஞ்சம் ஒரு வழி விட்டுப்பாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு நினைக்கிறேன். ஒரு போயிட்டோம். சரியா? மறுபடியும் லைட்டாக கால்வாசி எடுத்துகிட்டு எக்ஸைட் ஃபீல் புரியுதா? நான் சொல்லக்கூடிய ஃபீல் புரியுதா? மறுபடியும் எக்ஸைட் லைட்டாக யூஸ் பண்ணு. காலை எடுத்துரு, வெளியே எடுத்துரு. எக்ஸைட் யூஸ் பண்ணு. நம்ம மெதுவாக தான் போவோம். ஏறி இறங்கினா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
லைட்டாக எக்ஸிலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். வண்டி நம்ம ரோட்டில் வந்தால் பின்னால் வரோம், நம்மளை தாண்டி போகலாம், நம்ம தாண்டி போய்க்கு வரோம். தெரியுதா? வாசலே ரோட்டில் போட்டுட்டு அந்த வாசலுக்கு வெளியே கல்லை வச்சாங்கன்னா என்ன பழக்கம் பழகிறாங்க? நம்ம எப்படி போறோம் சொல்கிறேன். ரைட்டு திரும்பணும் மனு, ரைட் திரும்பி மறுபடியும் இன்னொரு ரைட்டில் வரணும். சரியா? லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். இங்கே போய் நிறுத்திக்கணும், நடு ரோட்டில் போய் நிறுத்தணும். இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ, நிறுத்திக்கோ. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு சரிங்க, கொஞ்சம் ரைட்டில் திருப்பி வச்சுக்கோ. சரியா? மூவ் பண்ணால் வண்டி என்ன ஆகும்? சரியா? பட் வண்டி வருதா இல்லைன்னு கவனித்து மூவ் பண்ணணும். பிரேக் எப்படின்னா வண்டி போகும். விட்டு பாரு. காலி வருதுனா புரியல. காலி பட் நீ பிரேக் விட்டாலும் வண்டி போகாது. மூவ் பண்ணி பாரு, மூவ் பண்ணி பாரு. ஏன்னா கீர் விழுகலை. இப்போ மூவ் பண்ணி பாரு. போகுதான்னு போகுதா? அப்படியே மாற்றிக்கலாம், 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 மாற்றிக்கலாம். ரிலாக்ஸ். லைட்டாக எக்ஸிலேட்டர், லைட்டாக எக்ஸிலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். அங்கே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி மாற்றிருக்கணும் சாமி. நான் தான் எக்ஸிலேட்டருங்கிறேன்ல. நிற்கிற வண்டியில் செகண்ட் கீர் போட்டு என்ன பண்ணுறேன்? வண்டி மூவ் ஆகுமா, ஆஃப் ஆகுமா? அப்போ தான் நான் எக்ஸிலேட்டர் மெதுவாக மெயிலாக சொல்கிறேன். அந்த கட்டில் திரும்பி இருக்கணும். சரி, தப்பு இல்லை. நேராக போகும், நேராக போகும், நேராக போகும். நேராக மெயின் ரோடு போயிருங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகாமல் கீர் மாற்றக்கூடாது. நான் தான் எக்ஸிலேட்டர் மேலே சொல்கிறேன். உனக்கு காது கேட்டுச்சு? வரலையே. சரி, ஓகே. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வண்டி ஆஃப் ஆகட்டும், அப்போ நான் உங்களை சம்பவம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த 10 விட்டுட்டு அந்த 10 15 மாற்றிக்கோ. சரியா? சரியா? 10 விட்டுட்டு 10 15 மாற்றிக்கோ. 15 வந்தால் நம்ம செகண்ட் கீர் போகிறோம். ஓகே, அதை மெயினில் வச்சுக்கோ. பட் இப்போ தான் கீர் போகணும். காலை எடுத்துரு. கீர் போட்டால் காலை எடுத்துரு, வெளியே எடுத்துரு. அந்த காலை சும்மா சும்மா கூட அது மேலே வைக்கக்கூடாது. கீர் மாற்றிட்டோம்னா சும்மா கூட அது மேலே வைக்கக்கூடாது. சரியா? சந்தோஷமாக ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அங்கே போய் காட்டுறேன். இப்போ காட்டினா நீ அது வீடியோ வேறு ஓடிட்டு இருக்கு. சரியா? ஓடுச்சு, கேமரா ஓடிச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், லைட் எக்ஸைட். ரிலாக்ஸ். செகண்ட் கீர் போகணும்னு நினைக்கிறது. ரிலாக்ஸ் ஆகணும். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இப்போ செகண்ட் கீர். மறுபடியும் கால்வாசி கால் எடுத்தால் டக்குன்னு கால்வாசி கால் எடுக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. நிறுத்திக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு கவனித்து போய்க்கலாம். சரியா? அவங்க 2 பேர் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு கீர் போட்டோமா, கால்வாசி கால் எடுத்து வண்டி போவோம். கால்வாசி கால் போகுதா? அப்படியே திருப்பிக்கலாம். நீ அந்த வண்டிக்கார பார்க்காத, நீ திருப்பிக்கோ. அவர் உண்மையில தான் வராது. நீ திருப்பிக்கோ. வண்டி ஸ்டடி பண்ணிக்கோ. நம்ம கோயில் கருப்பராயங்களை தாண்டி விட்டு பண்ணிக்கலாம். டக்குன்னு எக்ஸிலேட்டர், செகண்ட் கீர். டக்குன்னு எக்ஸிலேட்டர், செகண்ட் கீர் சொன்னேன். கரெக்டாக? பட் என்ன பண்ணேன்? செகண்ட் கீர் மட்டும் போட்டேன். கரெக்டாக? போகலாம்.
அது மெயினில் வச்சுக்கோ. டக்குன்னு எக்ஸலேட் இன்னும் கொஞ்சம் தேடிக்கிது. உனக்கு நான் 15 நாள் கிளாஸ் எடுத்துக்கிட்டா இல்லை ஒரு 2 நாள் ஹோல்டு பண்ணிட்டா? 2 நாள் வச்சுக்கலாம். போகலாம். சத்யக்கா வந்து 18 சொன்னாங்க எல்லாம் ஓப்பன் அப்படின்னு. பட் இந்த நர்வஸ் எல்லாம் கிளியர் ஆகணும்னா நீ போய் மறுபடியும் வண்டி ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியா? நாளைக்கு ஒரு நாள் வரேன். சரி. அப்புறம் பேலன்ஸ் 3 நாள் இருக்குமா? ஆமாம். நீங்கள் வந்து எங்கள் காரில் ஒரு நாள் வந்து சொல்லி தருவீங்கல்ல? ஆமாம். அதில் ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 2 days வேணா நம்ம எல்லாரும் இது இந்த கார் வராது, அங்கே வேறு கார் தான் வரும் உனக்கு. சரி ரைட், ஓகே, பார்த்துக்கலாம். ரெடியாக பண்ணிடுவோம். இதே மாதிரி தான் இருக்குங்களா? எல்லா காரும் ஒரே மாதிரி தான் சாமி இருக்கும். ஃபோர்த் கியர் போட்டுருக்கணுமா? போகலாம். ஐயோ இந்த டிவைடு விட்டு அங்கே வரையும் போகுமா? சரி பரவாயில்ல, போய் பார்த்துக்கலாம். போகலாம் போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடணும். ஸ்பீட் டவுன் ஆகவே கூடாது. சரியா? ஓடணும். ஸ்பீடு பத்தலை. யாருமே இல்லையே சாமி. ஓடுங்க. அப்பா வேலைக்கு போயிட்டு போய் வருவாரு. 8:30 வருவாரா? போகலாம். ஸ்பீட் டவுன் ஆகும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. நம்ம யூட்டன் பண்ணோம். அவர் பாவம் கொஞ்சம் வெளியே விட்டுருவோம். அந்த வண்டி வரத்துல ஆமாம். இங்கேயே லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச் இப்படி நியூட்ரல் பண்ணி ரிலாக்ஸ் ஆகி கீர்லாம் மாற்றக்கூடாது. அங்கே போய் நம்ம நிறுத்து தானே போகிறோம். பிரேக் மிதிச்சுன்னா வண்டி இங்கேயே நின்றோம். பிரேக் மிதிக்காது. சரியா? நமக்கு தேவை வண்டி இங்கே வந்து தான் நிற்கணும். ஃபஸ்ட்டு கீர் போட்டு போய்க்கலாம். வண்டி கிளச்சில் கால்வாசி கால் எடுத்து வண்டி போவோம். இன்னும் கொஞ்சம் கால்வாசி அப்படியே ஸ்டேரிங் ஃபுல்லாக திருப்பிக்கும். மொத்தமாக திருப்பி போகலாம். அப்படியே மாற்றிக்க. டக்குன்னு எக்ஸலேட்டரு, டக்குன்னு செகண்ட் கீர், தேர்ட் கீர் ஓடிடணும். தேர்ட் கீர் ஓடணும். அப்படி அந்த ரோட்டுக்கு போயிடலாம். ஆமாம். ஓடணும். 4வது கீர். ஓட்டம் பத்தலை. மறுபடியும் எங்கள் பேரிகேடு வருதா? அவ்வளோ. கிளச்சை பிடிக்காத. பிரேக் பிடிச்சிட்டு அப்புறம் கிளச்சை பிடிக்கணும். டக்குன்னு நியூட்ரல் பண்ணி தேடிக்கிது. மறுபடியும் பிரேக் விட்டுரு, கிளச்சை விட்டுரு, வண்டி போகுதா? கிளச்சை விட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணும். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணும். அப்போ அதே டைமிங்கில் ஓடும். நான் விட்டுன்னு சொல்லியும் நீ விடலை. மறுபடியும் நான் அழுத்தமாக சொன்னது தான் விட்டேன். கரெக்டாக அந்த சென்ஸ் உனக்கு தான் வேலை செய்யணும். நம்ம இப்போ தான் விடக்கூடாதுங்கிறது. வண்டி ஸ்பீடு டக்குன்னு தேடிக்கிது. மறுபடியும் பிரேக்கை விட்டுரு, வண்டி போகும். ஸ்மூத்தாக போகுதா? இந்த ஃபீல் நீ ஃபீல் பண்ணுற. புரியுதா? மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு ஒரு ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ஹார்ன் அடிச்சுன்னா ஓவர்டேக். அவ்வளோ. டக்குன்னு எக்ஸிபிஷன் ஓடிடும். 4வது கீர். மறுபடியும் ஓடுதா? போகலாம். அப்படியே இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோ. லெஃப்ட் எக்ஸிட் காலை எடுத்துட்டு லைட்டாக தான் பிரேக்கு. அப்போ தான் வண்டி அவ்வளோ தூரம் போகும். மிதிச்சுன்னு நின்றோம். ரிலாக்ஸ், நியூட்ரல் பண்ணு. லைட்டாக தான் பிரேக்கு. அப்போ தான் வண்டி அவ்வளோ தூரம் போகும். நம்ம இந்த நகை அடைய கிடைக்கிட்டு லெஃப்ட் திருப்பணும். சரியா? அப்படியே ஏற்றிடுவியா? ப்ளஸ் இந்த காலை எடுதான் போகிறோம். கால் எடு. ஸ்டெடி. வேறு லெவல். அவ்வளோதான். போகலாம். இங்கே எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. குழந்தைங்க வருது. ஹார்ன் அடிச்சுக்கணும். இப்போ ஹிண்டாக அடிச்சு ஜம்முன்னு போகிறோம். ஷூ போட்டு போகலாம். கால்வாசி புரியல. ஆமாம். அதனால
கால்வாசி அவ்வளோ பிரேக் விட்டுரு. மெயினில் இதை வச்சுக்கோ சரியா, திருப்பிக்கோ. மறுபடியும் டக்குன்னு எக்ஸிலேட்டர், டக்குன்னு செகண்ட் கியர் போகலாம். புரியுதா? டக்குன்னு எக்ஸிலேட்டர், தேர்ட் கியர். மறுபடியும் இங்கே குச்சி கீழே போட்டணும், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, செகண்ட் கியர். புரியுதா? வண்டி பிரேக் விட்டுட்டு கிளச்சி விட்டால் வண்டி போயிடும். போகுதா? உன்னை இன்றைக்கி 4 ரோட்டில் இறக்கி விட்ருவேன், பிரச்சனை இல்லை. போகலாம். கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணால் ஓடிடலாம். நீ கரெக்டாக உனக்கு எத்தனை நாள் இருக்கு? 4 days இருக்கு. சரி, நாளைக்கு ஒரு நாள் வந்துடு, இல்லாட்டி இரு. ஒரு நாள் வர்றதுக்கு ஒரு 2 நாள், நாளைக்கு நாளானைக்கு உங்கள் வண்டிக்கு நான் வரேன். பேலன்ஸ் 2 நாள் நிற்கட்டும் சரியா? நான் ஒரு 11 மணி ஆயிரும். நீ வீட்டில் இருப்பியா, வெளியே போயிடுவியா? நீயும் உங்கள் மம்மி ரெடியாகி உட்காந்துருங்க சரியா? 11 மணிக்கு வரீங்களா? ஆமாம், 10:30 மணி 11 மணிக்கு வரேன். காடிகிட்ட சொல்லி சாவி வாங்கி வச்சுட்டேன். கீழே குமிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ டச் ஆகிடும் சரியா? அதை பார்க்கக்கூடாது, அதை நீ ஃபீல் பண்ணணும் சாமி. அது குமிஞ்சு கண்ணு இப்படி கீழே வந்ததுக்குள்ள அந்த ஆட்டோ பார்த்து ஒரு செகண்ட் பயந்தே பயப்படலையா? அதுக்கு அந்த கண்ணு கீழே வரக்கூடாது. டூ வீலர் நீ தான் கொண்டு வரும், கார் மட்டும் அவங்க கொண்டு வந்துடுவாங்க. இல்லை எனக்கு நீ உங்கள் கார் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா 2 வீலர் கார் 2 மணி உங்களே கொண்டு போயிட்டீங்கன்னா 10 மணிக்குள்ள வந்துடலாம். அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க, எதுவுமே சரியா? எனக்கு என்னோட காரே கம்ஃபர்ட்டாக இருக்குது, நான் என் கார்லேயே போய்க்கிறேன், என் வண்டியை எடுத்துகிட்டு போய்க்கிறேன்னா இல்லை இந்த கார் அங்கே வராது, இந்த கார் அங்கே வராது. உங்கள் காருக்கு விட இன்னும் கொடுமையான கார் தான் கொண்டு வரும். ஆல்டோ 800 வரும். இதில் வந்து நீங்கள் வேணும்னே கிளச்சு இதெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை சாமி, ஆனால் அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குங்களா? அதை நான் வந்து பார்த்து தெரிஞ்சுன்னு பார்த்துக்கேன். லெஃப்ட் வரக்கூடாது சரியா? பெருசாலாம் வேணாம், நான் ஒரு 3 நாள் அதை சொல்லிக் கொடுத்தேன்னா டெய்லி காலைல 6 மணிக்கு உங்கள் டாடி எழுப்பி விட்டு ஐயம்பாளையம் ரோட்டில் பொன்னகர் வரைக்கும் போயிட்டு இருந்தேன்னா உனக்கு டெய்லி போயிட்டு தான் போதும். டெய்லி ஒரு ரவுண்டு செகண்ட் கியர் போட்டு கொடுங்க கரெக்டாக. அது பார்த்துனாலும் நமக்கு இந்த மெயின் வேலை செஞ்சுருக்கணும். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, உன்னை இறக்கி விட்டேன்னு வச்சுக்கோ, புயல் வேகத்தை வீட்டுக்கு போயிடுவேன். கிளச்சில் காலை எடுத்துடணும், கீர் மாற்றிட்டா காலை எடுத்துடணும், மறுபடியும் நிறுத்தணும்னா தான் பிடிக்கணும் சரியா?